ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நான் முழு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேங்க. தண்ணி ஊற்றி 2-3 டைம் இது கழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த முழுசாக உருட்டு உளுந்துக்கு பதிலாக நீங்கள் உடச்ச கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். ஏன்னா கருப்பு உளுந்தில் நிறைய கால்சியம் சத்து அதிகமாக இருக்கனால நம்ம ஃபுல்லாகவே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ 2-3 டைம் நல்லா கழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் சேர்த்து காய வச்சு எடுத்துக்கலாம். வெயிலில் காய வைக்க தேவையில்லை. ஃபேன் காற்றுக்கிலேயே 2-3 டைம் இந்த மாதிரி கழிச்சு விட்டிங்கன்னா சீக்கிரமாக காஞ்சி வந்துடும். இதுக்கப்புறமா ஒரு பேனுக்கு சேர்த்துடலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்தும் இது கூட சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. வெள்ளை உளுந்து எதுக்கு சேர்க்குறோம்னா நல்லா வறுபட்டு வருதான் நம்மளுக்கு தெரியறதுக்காக நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. உளுந்து பொறுத்தளவுக்கு நல்லா வறுக்கிற அளவுக்கு மனமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த வெள்ளை உளுந்து எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதையும் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். வெள்ளை அவல் இல்லைன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சரிசியும் கூட இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. அதையுமே நம்ம உளுந்து சேர்த்துருக்கலையே சேர்த்து எடுத்து வச்சிடலாம். 1 கப் அளவுக்கு பச்சை நடக்கலை பொறுத்தளவுக்கு நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு எந்த அளவுக்கு நல்லா வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு நடக்கலை. இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா இரும்பு கடாயில் நீங்கள் வறுத்திங்கனாலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தோலில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஆனதுக்கப்புறமா மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இல்லை கருப்பில் இருந்தால் கருவேப்பிலும் கூட சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 4 போல் ஏலக்காயும் இது கூட சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே வதக்கிக்கலாம். பேன் ஆல்ரெடி சூடாக இருக்கும். லைட்டாக ஒரு டைம் வறுத்திங்கனாலே நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நான் 2 பேட்சை சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ ஈரம் இல்லாத ஒரு மிக்சியில் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது. இது தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த பேட்சையும் இது கூட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க ஏலக்காய் ஒரு 5 போல் இது கூட சேர்த்துட்டு அதையுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற நடக்கலையுமே தோல் எடுத்துகிட்டு இதில் சேர்த்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்க தேவையில்லை. இது கூட சேர்த்துட்டு நல்லா மாவு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட வறுத்து வச்சுருந்த வெள்ளை எள்ளையுமே இது கூட சேர்த்துக்கலாம். குட்டீஸ்க்கு வெள்ளை எள்ளு பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம உளுந்து அரைக்கும் போதே அது கூட சேர்த்து கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு சாஸ்பேனில் 1 கப் அளவுக்கு நான் வெள்ளை சேர்த்துருக்கேங்க. அது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். இது பாகுபதமெல்லாம் எதுவும் வர தேவையில்லை. நம்மளுக்கு நல்லா சர்க்கரை மட்டும் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இந்த நெய் நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணது. தினம் வாங்குகிற பாலாடை எடுத்து வச்சுருந்து நெய்யை உருக்கி எடுத்ததுங்க. இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கலந்து வச்சுருக்கிற மாவையும் இது கூட சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி எல்லா பொருளுமே நல்லா வறுத்துருக்கோம். இருந்தாலும் நெய்யில் ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சர்க்கரை தண்ணியுமே ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒன்று சேர எல்லாம் ஒரே மாதிரி நல்லா கலந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம மீடியம் ஹீட்டில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா உளுந்துக்குனால சீக்கிரமாகவே கீழே பிடிக்க ஆரம்பிச்சிரும். இந்தளவுக்கு எல்லாம் ஒன்று சேர வந்ததையுமே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். மாற்றி எடுத்துகிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், லட்டு பிடிக்கும்போது அழகு போல் பிடிக்கிறதுக்கு வரும். டேஸ்ட்டு ரொம்ப இப்போ நம்ம எள்ளுருண்டை பண்ணுறோம்ல அதே டேஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம கருப்பு உளுந்தில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கனால வீக்லி ஒன்ஸ் நம்ம கருப்பு உளுந்தில் ஏதோ ஒரு ரெசிபி அடிக்கடி ஷேர் பண்ணலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான லட்டு ரெசிபிஸ் ஷேர் பண்ணிக்கிறோம். கருப்பு கவுனி அரிசி, ராகி மாவு ரெசிபின்னு நிறையா ஷேர் பண்ணியிருக்கிறோம். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.